புதுச்சேரியில் இப்போ தமிழ்நாட்டில் டிவிக்கே தனிச்சு நிற்குது, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு ஓகே. மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தலைமையில் தான் அவங்க அந்த சுற்றுப்பிரயாணமே மேற்கொள்கிறாங்க, பிரச்சார கூட்டத்தை. ஆனால் பாண்டிச்சேரின்னு வரும்போது அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க சொல்லலை. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசும்போதே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாங்க. ஒருவேளை பாண்டிச்சேரியில் கூட்டணிக்கு தயாராக இருக்குதா தாவேக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ஆர் காங்கிரஸ் இருக்குது. அங்கே இருக்கிற முதலமைச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஸோ மேபி அவங்க கூட கூட்டணி போகலாம். நம்ம இனிமேல் அறிவிப்பு எதுவும் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, துணை நிற்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ எலெக்ஷன் வர டைமில் தான் அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது நமக்கு முழுசாக தெரியும். இப்போதைக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு அவர் இப்போதைக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையே. இது கூட்டணி கணக்கு அப்படின்றது எல்லாமே தலைமையிலேருந்து அறிவிக்கிற வரையும் நம்ம அதை பற்றி பேச முடியாது. இல்லை, எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் பேச்சில் இப்போ தமிழ்நாட்டில் பேசும்போது அவர் இங்கே எதிர்த்து முன்வைக்கிற விமர்சனங்கள் ரொம்ப காட்டமானது. இந்த ஆளும் அரசாங்கத்தின் மேலே அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப தீவிரமான இதை முன்வைக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஒரு நேசக்கரம் நீட்டுறதுக்கு அவர் தயாராக இருக்காரு அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும் போது பாஜகவிற்கு அது ஏதோ ஒரு இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடாதா? அப்படி சொல்ல முடியாது. நம்ம கூட்டணி கணக்கு அங்கேருந்து அவங்க வெளியே வந்துட்டு கூட இவர் கூட இவங்க என்ஆர் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கலாம். அது இல்லை அவங்க பாஜகவோட தான் இருப்போம் அப்படின்னா தனியாக கூட போட்டியிடலாம். இப்போதைக்கு அங்கே இவங்க இப்போ நம்ம கட்சிக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அவர் நன்றி தெரிவிக்கிற விதமாக பேசியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போட முடிய கூட்டணி கணக்கை பற்றி நம்ம இப்போ எதுவும் பேச முடியாது. எதோ இருந்தாலும் ஜான்வரிக்கு அப்புறம் தான், ஜான்வரி பிப்ரவரியில் தான் அங்கே கூட்டணி வைக்கிறாங்களா இல்லை தனித்து நிற்கிறாங்களான்றது நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி போக மாட்டாங்க.